அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சூப்பராக இருக்கேன், சூப்பராக இருக்கிறேன். புதன்கிழமைனாலே மகிழ்ச்சி தான். நேயர்களோடு பேசுகிறது, ஆமாம் ஃபாதர், அவர்களோடு கதைக்கிறது. ஆமாம் ஃபாதர், உண்மையிலே ரொம்ப அற்புதமான நாள். இல்லை, வரலாற்றிலே பார்த்தோம்னா இந்த ஒரு டாப்பிக்கு ஏறக்குறைய 2 மாதங்களாக போயிட்டுருக்கு. அப்படியும் மாற்ற மாட்டீங்க, மக்களும் மாற்ற விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேர் வரவேற்பு இதுக்கு இருக்குது. அப்படின்னும் போது ஸோ அந்த டாப்பிக்கு திருப்பியும் சொல்கிறோம். உங்களுடைய பள்ளி கால நண்பர்கள் அவங்களோடு இருந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க ரெடியாக இருங்க. ஃபாதர் காத்துட்ருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். சொல்லுங்கள். 2 ஏறக்குறைய சொல்லி கதைகள், நிறைய கதைகள் சொல்லிட்டோம், நிறைய பேசிட்டோம். ஆனாலும் நம்முடைய நண்பர்கள் இதை பற்றி மறுபடியும் நான் பேசணும் அப்படின்ட்டு நம்மகிட்ட அப்படியே லைனில் நிற்கிறேன். நான் ஒரு அனுபவத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்களே, இவனுக்கு பொய் சொல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் ஒரு பர்சன் இருந்தான். அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, நம்ம திருடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுனே தெரியாது. அது அவங்களாம் நீ திருடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம திருடிட்டு இருக்கும் போலது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அனுபவம். என்ன பண்ணோம், 3 பேராக சேர்ந்துன்னு பக்கத்து வீட்டில் விமல், பிரபு, அப்புறம் நான் 3 பேர் தான் கூட்டணி. போனோம், மரத்தில் ஏறணும், எக்கச்சக்கமாக போயிடுச்சு. இந்த அந்த ஸ்கூல் டவுசர் தான், லீவு நாளாலும் அதுதான். அந்த ட்ரௌசருக்கு கீழே அந்த பாக்கெட் தொங்கும். அந்த மாதிரி 4-5 மாங்காவை பறித்து ஆளாளுக்கு வச்சுக்கிட்டு ரெடியாக கீழே இறங்குறோம். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம் பாரு. இப்போ இணைப்பில் முதல் நம்பர் சஸ்பென்ஸோட. சரி, வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் ரெஜி. சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். அம்மா வணக்கம். சென்னை. வணக்கம் ஃபாதர். நான் வடநகர் இறையாண்டவர் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன். ஆனா நான் எனக்கு நாகர்கோவில். சரியா, ஏற்கனவே இந்த டாபிக்ல முதலையும் பேசி இருக்கேன். இப்போ எதனால 2வது நான் அடிச்சேன்னா, ஒரு 40 வருஷம் கழிச்சு நான் வெளியே ட்ரெயின்ல போறப்போ, லோக்கல் ட்ரெயின்ல வெளியே போறப்போ 40 வருஷத்துக்கு பிறகு 3 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சர்ச்சுக்குன்னு கிளம்புனவா சர்ச்சை கட் பண்ணிட்டு திரும்ப வர்றப்போ, அம்மா இந்த நட்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். அதாவது 40 வயது ஆனாலும் 40 வயது வருஷம் அப்படிங்கும்போது ஏறக்குறைய உங்களுக்கு 50-55 வருஷம் கழிச்சு. சொல்லுங்க. எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு. 18-19 வயசுல சேர்ந்து ஒன்னா சுத்தி என்ன விளையாடின பிறகு அது பிறகு எல்லாம் தனித்தனியா போயிட்டோம். ஆனா எனக்கு எல்லாத்தோடையும் சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால அப்படியே வந்தவங்க திரும்ப அந்த பக்கம் எனக்கு போறதுக்கு போனாலும் 1 நாள் 2 நாள் விட்டுட்டு இங்க வந்துருவேன், அம்மா வீட்டுக்கு போனாலும். அது பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்கவே இல்லை. எல்லாருமே எல்லாம் போய் ட்ரெயின்ல உட்காந்துருக்கேன். அதுக்கு கிட்டே போய் நான் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்த உடனே அதாவது எல்லாருமே அப்படி மாத்தி பார்த்துட்டு அதிர்ச்சியில உட்காந்துருக்கோம். அப்புறம் பார்த்துட்டு அப்போ அவங்கதான் அங்க சர்ச்சுக்கு தான் வந்திருக்காங்க, தாமஸ் சர்ச்சுக்கு. அந்த பக்கத்துல பீச்சுக்கு போயிட்டு ஒரு ஆட்டம் போட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே சேரம் பேச்சு வேறங்க வந்துடுச்சு. அதனால கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப அதே ட்ரெயின்ல பிறகு இப்ப எல்லாரோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கி வச்சிருக்கோம். மாத்தி பேசுறது ரொம்ப 40 வருஷம் கத்துமையும் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிக்குமா. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒன்றும் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எந்த பருவத்தில் இருக்கிற நண்பர்களை சந்திக்கிறீர்களோ அந்த பருவத்துக்கே மீண்டும் போயிடுவீங்க. அதனால் அந்த சின்ன வயதில் நம்ம ஆலயங்களை நிறையா தவற விட்டுருப்போம், டியூஷனுக்கு போகாமல் இருந்திருப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மற்ற இடங்களுக்கு போயிட்டு அதுவே மறுபடியும் நடக்குது. அதனால் சும்மா ஒரு நகைச்சுவை மாதிரி சொல்கிறேன். நல்ல நண்பர்களோடு சேர்ந்து தெரிஞ்ச நண்பர்களோடு மறுபடியும் சந்திக்கிற பொழுது நல்ல நினைவுகள் நமக்கு அப்படியே புதுப்பிக்கும்.
ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சில நண்பர்களை சந்திக்கும் போது அதை பற்றியும் நம்ம பேசக்கூடியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை ஆசிரியர். அதுலயும் பாருங்க, எல்லாத்துக்கும் 2 குழந்தை 3 குழந்தை, எனக்கு மட்டும் ஒரே ஒரு பையன். அப்ப அத சொன்னா ஏண்டி உன்னோட நீ படிக்கிட்டேங்கிற மாதிரி அந்த காலகட்டம்லாம் போய் அப்புறம் பேச்சு இருக்காப்பா, இன்னும் அடுத்தால எனக்கு அடுத்தால பேரணும் பேச்சு அடுத்தால கிடைக்கும்பா அப்படின்னு சமாதானமா பேசி அப்படியே வந்துடும். ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா நீங்க இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க. சூப்பர் ஃபாதர், அற்புதமா. அதுவும் 40 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்து. ஆமாம், கிரேட் ஃபாதர். சொல்லுங்க. ரீசெண்டாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிச்சு. முன்னாடி அந்த மாங்காய் திருடிக்கிட்டு திருடணுமா, அதெல்லாம் அது ஜாலி. அந்த மரத்தில் மாங்காய் இருக்குது, இந்த மரத்தில் ஈச்சங்காய் இருக்குது, அந்த மரத்தில் வந்து பனங்காய் இருக்குது, கொடுக்கலிக்காய் இந்த மரத்தில் இருக்குது. இந்த இடம் எல்லா பிளேஸும் வந்து தெரியும். இந்த இடத்துல தான் போய் குளிக்க போகிறோம். காலைல 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னா மதியம் 2 மணி 3 மணி, சில நேரம்லாம் நான் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். மாங்காயெல்லாம் இருக்குது. மாங்காய், பப்பாளிக்காய் அது செங்காயாக இருக்கும். அந்த டைமில் வெட்டி பழுத்தா கூட சாப்பிட்றதுக்கு பிடிக்காதான்னு தெரியாது. ஆனால் அந்த செங்காயாக இருக்கும்போது ஏதாவது ஒரு காயை எடுத்துகிட்டு வந்து அந்த தோல்லாம் ஒரு இடைச்சொர்களாக சொல்ல போனோன்னு வச்சுங்களேன், வீட்டில் அம்மா இதே பப்பாளி பழமோ இல்லை வேறு ஏதோ ஒரு பழமோ நல்லா பழுத்து ரொம்ப அழகாக அதை கொடுக்கும் பொழுது அம்மா எனக்கு வேணாம்மா அப்படிம்போம். ஆனால் அங்கே ஒரு காயாக இருக்கும், அது எப்படி சொல்கிறது, அழுகி போய் கிடக்கும். அது வந்து நண்பர்களோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். சொல்லுங்கள். அது மாதிரி பிரித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இப்படி நடக்கிறோம், பார்த்தா பின்னாடி சத்தம் கேட்குது. அந்த கொள்ளையோடு ஓனர் வந்துட்டார். அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தாத்தா. தெரிஞ்ச தாத்தா அவர் தான் எங்களை கூப்பிட்டு வேலையும் வாங்குவார். சில வேலைலாம் வந்து நாங்கள் தான் செய்யணும். புளிய மரத்தில் ஏறி உழுக்குங்க அப்படின்னா உழுக்கிட்ட உடனே எல்லாருக்கும் சட்டை நிறையா புளியாங்க போட்டு அனுப்பிச்சி விட்ருவார் வீட்டுக்கு. சரி, இப்போ என்னன்னாக்கா கோடை விடுமுறையில் இந்த மாதிரி நடந்துச்சு. பின்னாடி சத்தம் கேட்ட உடனே தாத்தா வந்துட்டார், ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவாங்கன்னு இல்லை, அன்னைக்கு தான் ஓடின ஃபயர். அந்த உயிர் பயம் சின்ன வயசுல அவர் துரத்தி அந்த குளத்துல இறங்கி ஏறக்குறைய ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடிருப்போம். அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டார். நாங்கள் இந்த பக்கம் போய் மாங்காய் உடச்சி சாப்பிட்டோம். 2 நாள் வீட்டை விட்டு யாரும் வெளியே போகல. அதுக்கப்புறம் எங்கே அந்த தாத்தா கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் இன்னொன்று இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது ஃபாதர் எனக்கு. அந்த மாதிரி தான் வந்து நட்புகள் வந்து பார்த்தோன்னா இதில் என்னென்னா அவங்க வீட்லேயும் போயிட்டு யாரும் சொல்லிக்கல, நம்ம வீட்டில் வந்து யாரும் சொல்லிக்கல. அப்புறமா ஒரு ரீசண்டாக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துட்டு அப்புறம் அப்போ போய் தாத்தாவை பார்த்து இந்த மாதிரி சொன்னோம், நாங்கள் மாங்காய் உங்கள் கண்ணில் பிரிச்சுடுவோன்னு. அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது சின்ன வயசுனுடைய பரவாயில்ல, அதை கன்ஃபெஷன் பண்ணிட்டீங்க. ஆமாம், வெரி குட். இணைப்பில் ஒரு நபர் இருக்கார் ஃபாதர், அவர் பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா தொலைக்காட்சியை அணைச்சிட்டு பேசுங்க, இல்லைன்னா தொலைக்காட்சி விட்டு தூரம் வந்து பேசுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. கேஜிப்லேருந்து பேசுகிறேங்க. நான் சபாஸ்டின் சர்ச்சில் கேஜிஎஃப் இது கொரமண்டல்ல சபாஸ்டின் சர்ச்சில் இருக்கிறேன் ஃபாதர். சொல்லுங்கம்மா. ஃபாதர், இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தாங்க, சரி பேசணும்னு தோணுச்சுங்க ஃபாதர், அதனால கால் பண்ணாங்க. சரிங்கம்மா, உங்களுடைய பள்ளி பருவத்தில் உங்களுடைய நட்பை பற்றி பகிர்ந்துக்கங்கம்மா. ஃபாதர், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. நான் வந்து நாங்கள் ஆஃப்னேஜில் தான் வளர்ந்தோங்க. நம்ம சூழ்நிலை ஆஃப்னேஜில் வளர்ந்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மஞ்சுளான்னு இருந்தாங்க. அவ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இதுல இறந்துட்டாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுனால 2 பேருங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒருத்தர் சரளா பெங்களூர்ல இருக்கா. எங்களுடைய இதுல வந்து கடவுளுடைய இதுல வளர்ந்தோம் ஃபாதர். அந்த டைம்ல வந்து எங்களை கடவுள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நான் ஆஃப்னேஜ்ல நல்ல ஒரு இதுல வளர்ந்தோங்க. இப்போ வந்துட்டு
கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவங்க கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் ஃபாதர். அது ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆண்டவரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பகிர்ந்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க, கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிறாங்க, கடவுளுடைய பணி செய்கிறாங்க, கடவுள் சொல்லி கொடுத்த அந்த மதிப்பீடுகளின்படி வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது அது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி கொடுக்கும், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏதோ நாங்கள் இருந்தோம் ஃப்ரெண்டு அப்படிங்கிறத தாண்டி அவங்க பணத்தோடு இருக்கிறாங்க, பொண்ணோடு இருக்கிறாங்க, பொருளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்ல வாழ்க்கை. கடவுளோடு இருக்கிறாங்க. கடவுளோடு இருக்கும் பொழுது நல்ல மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சு ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால் சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு வீடு இல்லைங்க, ஓனா ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற இதில் ப்ரேயர்ல வச்சிருக்கேங்க. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் மட்டும் இல்லை, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஏன்னா வாடகை கொடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் ஃபாதர். ஆமாம் 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 நிறைய அன்பர்கள், நிறையா அது நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் இப்படிப்பட்ட கனவுகளோடு இருக்கிறாங்க. உங்களது கனவுகள் எல்லாம் நனவுகளாக மாறணும், உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கப்பட்ட உழைப்பாக மாறணும், வீண் செலவுகள் இல்லாமல் நம்முடைய வறுமை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம மாதா தொலைக்காட்சியில் தினமும் வருகிற அந்த ஜெப உதவி என்ன இருக்குது, ஆமாம், அதுக்கு வந்து தொடர்ந்து தொலைபேசியின் வழியாக கூட நீங்கள் ஜெப உதவியை பெறலாம். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. தொடர்பு கொண்டு வைக்கிறோம். ரொம்ப நன்றி. ஃபாதர், இப்போது சில நட்புகள் அப்படின்னு பார்த்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை இருந்திருக்கலாம், பிரிஞ்சு போயிடுவாங்க. லேட்டரான வந்து அதை வந்து கன்ஃபஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் நடக்கும். குடும்பத்தில் அவங்க அதாவது பார்த்தோன்னா ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் 2 வேறு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஒரே பிள்ளை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆமாம், ஒரே வீட்டில் அவங்களுடைய பிள்ளைங்க மாதிரி. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போனாலும் சரி அங்கேயும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கால ஓட்டத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொறி தட்டி அந்த மாதிரி பிரிந்து போன நாட்கள் இருக்கும். அது எதனால் பிரிந்து போச்சு, அது ஈகோவாக இருக்கலாம், இல்லை வந்து விரும்பத்தகாத ஏதாவது ஒரு விளைவுகள், பெரியவங்க சண்டை போட்டிருப்பாங்க, அது வந்து சின்ன மனசுக்குள்ளே பாதிப்பு ஏற்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேசுறதுக்கு முன்னாடி இணைப்புங்களா இருப்பவர் யார் என்று தெரிந்து கொள்வோம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருச்சி மறை மாவட்டம் ஆவூர் பங்கு வந்து சேவியர் பேசுறேன். வணக்கம் ஃபாதர், இருக்காங்க, பேசுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் ஏற்கனவே அந்த நண்பர்களை பத்தி பேசிருக்கிறேன், இருந்தாலும் திருப்பி லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. எங்க பள்ளி பருவத்துல நான் 6ஆவதுல இருந்து ரொம்ப வறுமையில் வாடினவன். அதனால என்ன பண்ணுவோம்னா, எங்க ஆசிரியர் வந்து எனக்கு 1 ரூபா கொடுப்பாரு. அந்த 1 ரூபாயில வந்து ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் வாங்குவோம். அதுல 24 கடலை மிட்டாய் இருக்கும், 5 காசு ஒரு மிட்டாய். அதை எங்க ஸ்கூல்ல எல்லா பசங்களுக்கும் கொடுப்பேன். கிளாஸ்ல எல்லாருக்கும் கொடுத்தா அவர் 1 ரூபா 20 காசு சேரும். அந்த 20 காசு 4 மிட்டாயில 4 பேர் பங்கு போட்டுப்போம். 1 ரூபா போக மிச்சம். அந்த 1 ரூபாய் ஆசிரியர் கொடுத்தா உண்மையிலே நெகிழ்ச்சியா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. வறுமையில் இருப்போம், யாரோ ஒருவர் எதற்கோ ஒருவர் ஒன்று கொடுக்கிற பொழுது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நட்பு அப்படின்னு எல்லாரும் பகிர்ந்துக்கும். அது எவ்வளோ அழகான ஒரு தருணம். கடவுள் கூட நம்மள்கிட்ட வந்து சொல்கிறது அதான், உன்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்க, மண்ணா உணவா எனக்கு வேணும்னு அள்ளி வைக்காத, கெட்டு போயிடும், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள், நீ நிறைவாரு அவனும் நிறைவாரு. பகிர்ந்து சொல்லுங்க. அது அப்படியே காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் எனக்கு தொடர்ந்துச்சு. யாருக்குமே கஷ்டம் வராத அளவுக்கு எல்லா பசங்களையும் பார்த்துக்குவேன். ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் பணத்தையும் ஷேர் பண்ணி கொண்டாந்து என்ன கொடுத்து எல்லாரும் எல்லா நோட்டு புத்தகம் வாங்குறதுல இருந்து சினிமாவுக்கு போறதுல இருந்து எல்லாமே அதை ஷேர் பண்ணிக்குவோம். அதை விட அப்புறம் அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன். அங்கேயும் நான் அந்த 2 மாச சம்பளத்தை வசூல் பண்ணி 4-5 நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்றது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப 60 வயசு மேல ஆச்சு, நான் இப்ப வீட்டுல ரிட்டையர்ல இருக்கேன். இப்ப வின்சென்ட் பவுல்ஸோட இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அற்புதம். பாத்தீங்களா, உங்களுடைய அந்த நட்பு காலத்துல, பள்ளி பருவத்துல
நீங்கள் எதை தொடங்கினீர்களோ, எதை விழுமியம் என்று நம்பி உங்களது வாழ்க்கையை அதில் அர்ப்பணித்தீர்களோ அதுதான் உங்களை கடைசி வரல கொண்டுட்டு போகும். ஏதோ உங்களுடைய பள்ளி பருவத்தை நட்பை பகிர்ந்துக்கங்க அப்படிங்கிறது மாதிரியான இல்லை. ஆனால் அது என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்துது? அன்னைக்கு பாடுகிற நபர்கள் இன்னைக்கு பாடல் குழுவில் தொடர்ந்து இருக்கிறாங்க, நல்ல பாடகர்களாக இருக்கிறாங்க. அன்னைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்த அண்ணன் சேவியர் இன்னைக்கு வின்சென்ட் போல் சபையில் ஒரு உறுப்பினராக ஒரு பொறுப்பில் இருந்து அதையே செயல்படுத்திட்டு இருக்கீங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எண்ணம் போல் வாழ்க்கை, உங்களது எண்ணம் உங்களை அற்புதமாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னும் உங்களுடைய மனசு நீங்கள் இங்கே பகிர்ந்துக்கிறது வெறுமனே ஏதோ உங்களிடம் இருக்கிற பொருட்கள் மட்டுமல்ல, உங்களுடைய அந்த மனசையும் உங்களது குழந்தைகளுக்கு பகிர்ந்துக்க இருக்கீங்க. நிறைய ரொம்ப ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. அற்புதம் ஃபாதர். அண்ணா அங்கிள் இல்லை அண்ணன் யாருன்னு தெரில, அவங்க சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது. கடவுள் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், வதித்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் ஸ்டாப். ஏற்கனவே எஸ் டன் இனஃப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அது எல்லாருக்கும் வர வேண்டிய சரிதான். நம்மளுடைய கடவுளை சொல்கிறார்ல, பறவைகளை, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதில்ல, அவங்களுக்கே உணவு கொடுக்குறேன், நீ ஏன் பத்திரப்படுத்துகிற? பகிர்ந்து கொள். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு! இன்னைக்கு வேறு வழி இல்லை, வாழ்க்கையில் பயம் இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம அப்படி இப்படி வாழ்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீ சேர்த்து வை, உன்னுடைய குடும்பத்துக்குன்னு வை. ஆனால் ஏதோ உனக்கு சிந்துற அளவுக்காவது எடுத்து யாரோ ஒருத்தருடைய பசியை இருப்பார், அவங்க கை கூப்புற பொழுது அதானே கடவுள். ஆமாம். அதனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு உணர்வுகள், பகிர்ந்து கொள்கிற அந்த ஒரு பண்பு, அது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சகோதரர் சேவியர் சொன்னது போல் ஒரு அற்புதமான பண்பு, ஒரு அற்புதமான பண்பு. அது நம்மள்கிட்ட பயங்கரமாக பரவலாக்கம் செய்யப்படணும். கண்டிப்பாக ஃபாதர். இந்த மாதிரி நிறைவான மனநிலை எங்கேருந்து தோன்றுது அப்படின்னு பார்த்தோன்னா, அற்புதமான உறவு நிலைகள்னு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உறவு நிலை தான் நட்பு. ஆமாம். அந்த நட்பில் பிரிவுன்னு வந்துடுச்சு, திருப்பி இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா வராதான்னு தெரியல. அதை பற்றி இல்லை, இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு இது சொன்னீங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் யாரிடம் கற்றுக்கொள்கிறோம்? நண்பர்களிடம், நட்பிடம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நண்பர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன அவங்களுடைய தொழில் ரீதியாக, இல்லை குடும்ப ரீதியாக, இல்லை ஏதோ ஒரு சமூக ரீதியாக விலகி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியிலே நிறையா பார்த்தோம். 40 வருடம் கழித்து சந்தித்தோம், 20 வருடம் கழித்து சந்தித்தோம், முகநூல் வழியாக அவங்களோடு மீண்டும் தொடர்பு கொண்டோம். அப்போ என்ன அப்படின்னா, வெறுமனே அந்த ஞாபகங்களை அசைப்படுவதல்ல நட்பு, வெறுமனே ஞாபகங்களை அசைப்படுவதல்ல நட்பு. அந்த மதிப்பீடுகளை நம்முடைய குழந்தைகள்கிட்ட நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்வதன் வழியாக, இன்னும் இந்த சமூகத்தில் சொல்லிக்கொள்வதன் வழியாக, ஏன் இந்த கதைக்கலாம் அங்கே நிகழ்ச்சியில் சொல்லிக்கொள்வதன் வழியாக, யாரோ ஒருத்தர் நானும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நானும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், நானும் இந்த ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், விவிலியம் வாசிக்க வேண்டும், கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாம். அதுதான் இந்த நட்பு இன்னும் அப்படியே இருக்குது என்பதற்கான அடையாளம். இன்னும் ஒரு செய்தி இது சொன்னோன்னு சொல்கிறேன். எங்களுடைய கிராமத்தில் ஆபேல் அப்படிங்கிற ஒரு இளைஞர் திருமணமாகிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு முதல் ஆண்டு பிறப்பு விழாவை கூட கொண்டாடலை, பிறந்தநாள் விழாவை கூட கொண்டாடல, ஒரு விபத்தில் இறந்து போகிறார். இன்றைக்கி அந்த கிராமமே அந்த ஒரு இளைஞனை ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவனுடைய பெயரில் ஒரு குழுவாக இணைந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் விழாவை அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஒரு நல்ல நட்பு
என்னன்னா அது அன்பை தான் போதிக்கும், அன்பை தான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கண்டிப்பாக ஃபாதர், அற்புதமாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் பிரதர், நான் சென்னை கோயம்பேடுல இருந்து பேசுறேன். கோயம்பேடுலேருந்து. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பரிஸ்தா மேரி. சரியா புரியலை. பரிஸ்டா மேரி. அம்மா சொல்லுங்கம்மா, மாதா டிவி பார்க்குறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், பார்க்குறேன் ஃபாதர். சொல்லுங்கம்மா உங்களுடைய. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், உடனே கிடைக்கவே எனக்கு ஒன்றும் இதில்லை. உங்களுடைய நட்பு பற்றி பகிர்ந்துக்கங்க. பள்ளிக்கால நட்பு. பள்ளிக்கால நட்பு நாங்கள் வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எல்லாரும் ஒன்னா படிச்சோம். அப்புறம் 6th நாங்க படிக்கும் பொழுது எங்க ஊர்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போகணும். எல்லா பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, இவ்வளவு தூரம் நாங்க சின்ன பசங்களை அனுப்பி விட மாட்டோம், வந்து சரி என்ன மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு யாரும் 6th படிக்கணும்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அப்பா மட்டும் இல்ல அதெல்லாம் இல்ல, என் பொண்ணு 6th படிச்சே ஆகணும், என் பொண்ணு அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டாரு. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. சின்ன பொண்ணுன்றதால பெரிய அக்காங்க கூட தான் நான் 6 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அவங்க ஸ்கூல்ல போனா புது ஃப்ரெண்ட்ஸ்ன்றதால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் பழக எல்லாம் ஜாலியா ஆயிடுச்சு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்புறம் திரும்ப ரொம்ப நாள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே முன்ன பின்ன போயாச்சு. அப்புறம் புது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ என்னன்னா உங்களை வந்து அந்த கால சூழ்நிலை, அந்த கல்வி தொடர முடியாத நிலை வந்து உங்களுடைய நட்பை பிரிச்சிருச்சு, ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது அப்படின்றத சொல்கிறீங்க. அப்படிதான் நம்ம என்ன அப்படின்னா, நட்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்காது, சில நேரங்களில் இப்படிப்பட்ட வலியையும் கொடுக்கும். அது வந்து கொஞ்சம் உணர்வுபூர்வமாக யோசிக்கும் பொழுது, என்னோடய ஃப்ரெண்டு என் கூட இல்லையே, அவனும் பள்ளிக்கு வரலையே, அவனும் கல்லூரிக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயல்பானது. ஆனால் அவங்களே சொன்னாங்க அது மாறும், அந்த உணர்வுன்னு எமோஷ்னல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது, உணர்ச்சி பூர்வம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், மறையும், கரைந்து காணாமல் போகும். கண்டிப்பாக. ஆமாம். அதனால் உண்மையிலேயே திரும்ப நாங்க சேர்ந்தே படிக்கவே இல்லை சார். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு போர்டிங் போயிட்டாங்க. அப்புறம் என்னையும் கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போது வந்தாதான் பேசுவோம் கொள்ளுவோம். அதுக்கப்புறம் அந்த நட்பு இல்லாமலே போயிடுச்சு. எப்பயாவது ஊருக்கு வந்தா பாக்குறது பேசுறது அந்த மாதிரி தான் இருந்தது. திருமணமாகி எல்லாரும் வேற வேற இடங்களுக்கு போனதையும் இன்னுமே அது வந்து அந்த பழைய நட்பு நம்ம வந்து தொடரவே ஒருவேளை மாதா தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள யாராவது சகோதரி மேரியினுடைய தோழிகள் இருந்தீங்கன்னா அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அவங்க மீண்டும் ஏன்னா அவங்க வந்து அந்த 5ஆம் வகுப்பு வரை என் கூட படித்த தோழிகளோ இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அதனால் அந்த நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட பேசுங்க, அதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்க. நல்ல நட்பு நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்கம்மா, நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க. இணைப்பு துண்டாயிடுச்சு. அற்புதமாக சொன்னாங்க. அதை மிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆமாம், நீங்கள் அப்போ தாங்க அந்த கேள்வி கூட கேட்டீங்க. ஆமாம், தெரியல ஃபாதர். இப்போ என்னென்னா, நான் எனக்கு நடந்தது சொல்கிறேன். நான் வந்து போர்டிங் போயிட்டேன். நான் போர்டிங் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற விமல், பிரபு, இவங்க 2 பேரும். இதில் வந்து விமல் வந்து என்னோட சின்னவனாக இருந்தாலும் நாங்கள் தான் நல்ல ஃப்ரெண்டாக மூவ் பண்ணுறது. அவன் என்ன பண்ண அப்படின்னா, கிளம்பி திண்டிவனத்துக்கு வந்துட்டான் ஒரு நாள் திடீர்னு, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்லேயே. நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன். சாயங்காலம் பார்த்தாக்க யாரோ ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாதர் சொல்கிறாரு. போனாக்கா விமல் நிற்கிறான். நான் சின்ன பையன், என்னுடைய சின்ன பையன் அவன். என்னடா அப்படின்னு கேட்டால், நான் வந்துட்டேன் வீட்டிலேருந்து, இப்போ என்னடா பண்ண போகிற, நான் உன்னை தான் பார்க்க வந்தேன் அப்படின்றான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நீ எங்கே தங்குற? நான் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, உன்னை பார்க்கணும், எனக்கு டெய்லிக்கு நான் வந்து பார்த்துட்டு போயிடுறேன், நான் ஹோட்டலில் தான் வேலை செய்வேன், உனக்கு ஏதாவது செலவுக்கு காசு வேணுமான்னு. இன்றைக்கி எங்கள் அப்பா வாதியார், அவங்க வீட்டில் வந்து விவசாயம் தான் பார்க்குறாங்க, வந்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிறுகதை போலவே இருக்குது. ஆமாப்பா. அது இல்லை ட்விஸ்ட் என்னென்னா, எனக்கு இப்போ இதை வந்து வீட்டுக்கு சொல்லி ஆகணும், சொன்னால் தான் வந்து அவன் எங்கே இருக்கானு தேடிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக கடிதம் வாழறதுக்கு ஒரு 2 முறை வந்து லெட்டர் போட்டோம். இப்போ தான் 4 நாள் தானே கார்டு. ஆமாம், மஞ்சள் கலர் கார்டு, போஸ்ட் கார்டு எடுத்து 15 பைசாவில் அப்போ வந்து எழுதி இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கே, உடன் என்னை பெக்காத அம்மா. ஆமாம், எனக்கு அது அந்த வயசில் அவள் தான் இந்த மாதிரி வந்து விமல் எங்கே வந்திருக்கிறான், நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எழுதினோடனே அவங்க அம்மா வந்து நம்ம அம்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி, எங்கள் அம்மா பார்க்க வருவாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை, வந்து பார்த்தாக்கா நாங்கள் 2 பேரும் அவனை எந்த ஹோட்டல்னு எனக்கு தெரியாது, புரியுது. ஆனால் ஏதாச்சும் அன்னைக்குன்னு பார்த்து வெளியே போய் சாப்பிட்லான்னு அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. வழக்கமாக வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துடுவாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஒரு படிக்கட்டு ஏறி மேலே போகிறோம், பார்த்தாக்கா அங்கே எங்களுக்கு சர்வ் பண்ணுறான். அப்படியே சட்டையை வலி நிறைந்த நட்பாக இருக்கும்ல. அப்படியே என் சட்டையை மாட்டி அவனுக்கு அப்படியே அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு இந்த அளவுக்கு நெகிழ்ச்சியாக என்னன்னு தெரியல. நாங்கள் கல்லூரி படிக்கிற பொழுது கடலூரில் நிறைய குழந்தைகளை பார்க்க போவோம். அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் இழந்தவர்கள், இல்லை உடல்நிலை சரியில்லாதவர்கள், நல்ல எப்படி சொல்கிறது, வேறு திறமைகளை நிறைய கொண்டவர்கள், அப்படி தான் நம்ம அவங்கள சொல்லலாம் நினைக்கிறேன். அதில் ஒரு சகோதரி, பேர் மறந்ததுக்காக நான் வைக்கப்படுறேன், மன்னிப்பு கூட கேட்குறேன். என்ன அப்படின்னா, அந்த சகோதரியால் பேச முடியாது, ஒரு குட்டி பாப்பா அப்படி சொல்லலாம், சிறுமி. அங்கே எல்லா குழந்தைகளும் நல்லா நம்மள்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க, உரையாடுவாங்க. அந்த சகோதரி அங்கே போனோன்னா என்ன அப்படின்னா, இந்த பேச முடியாத குழந்தைகள் அவங்களோட பேனா வச்சுட்டு பேரை வந்து கையில் எழுதுவாங்க, கையில் எழுதி வச்சுக்குவாங்க. அப்போ நம்ம கை நீட்டி ஒரு முறை என்னுடைய பெயரை நான் அந்த சகோதரி கையில் எழுத ஞாபகம் எனக்கே இருக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு முறை கல்லூரிக்கு அந்த சிறுமி அவங்க அங்கிள் வந்தப்போ எப்படியோ அதை கம்யூனிகேட் பண்ணி என்னை வந்து பார்க்குறேன், என்னை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி. ஒரு முறை சந்திச்சிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு நட்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது. அப்போது எனக்கு இப்போ என்ன நினைக்க தோணுதுன்னா, அந்த சகோதரி எப்படியாவது இவரை நான் சந்திக்க வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள் யோசித்து கொண்டே இருந்திருக்கிறார். அதுதானே அங்கே பெரியது. ஆமாம். அதனால் அந்த நல்ல உறவுகள் சிறு பருவத்தில் உங்களை ஆற்றுப்படுத்தும், உங்களுக்கு வலிமை தரும், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை சொல்லி தரும். இன்னும் சொல்லப்போனால் உங்களை வந்து கண்ணீர் சுமக்க விடாது, தன்னுடைய சட்டையையும் தியாகம் செய்யும். அதுதான் ஒரு அற்புதமான நட்பு. அதனால் நட்பை கொண்டாடுவோம், நண்பர்களை கொண்டாடுவோம். அதனால தான் என்னவோ தெரியல, இயேசுவே சொல்லியிருக்கிறார், உங்களை என்னுடைய நண்பர்கள் என்பேன் அப்படின்னு. அதனால் நண்பர்கள் இருக்கிறவர்கள் நண்பர்களை கொண்டாடுவோம், இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் எல்லோரும் நம் இயேசுவை கொண்டாடுவோம். சூப்பராக சொன்னீங்க ஃபாதர். இணைந்த பிரிந்த எல்லா நட்புகளையும் வந்து மீண்டுமா சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுக்காக தான் இத்தனை வாரமாக நடந்தது. அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் நம்ம சந்திப்போம் ஃபாதர். அன்பு நேயர்களை, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.